வரவே இல்லையே, பாடல்கள் போகுது அப்படின்னு யோசிப்பீர்கள். சூப்பரான ஒரு விடயத்தை பற்றி தான் நான் இன்றைய நாள் பேச போகிறேன். கடந்த வாரத்தில் ஒரு விடயம், அதாவது ஹேஷ்டாக் கொண்டு அதிகமாக ட்ரெண்டிங்காக இருந்தது சமூக வலைதளங்கள், ஜாபவான முகப்புத்தத்தில். அது சம்பந்தமாகத்தான் பேச போகிறோம். நேற்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையை தமிழர்கள் நாங்கள் எல்லோருமே கொண்டாடி வந்திருக்கின்றோம். நீங்கள் கூட இல்லங்களில் எல்லோருமே கொண்டாடி வந்திருக்கிறீர்கள். அது சம்பந்தமான புகைப்படங்கள் எல்லாம் தெரிவிக்க விட்டிருந்தீர்கள், பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை நானும் கண்டு ரசித்திருந்தேன், நீங்களும் கண்டு ரசித்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களோடு எங்களோடு இணைந்து கொள்ளலாம். 009477958457 என்ற வாட்ஸ்அப் பைபர் லக்கத்தின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்யுங்கள். எங்களுடைய ஃபேன் பேஜ், உங்களுடைய லைவ் வீடியோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லைவ் வீடியோடாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்யலாம். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழ். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழ். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. வெண்ணிலவின் மொழி கனலாய் கொதிக்குதடி, எண்ணம் நிலை இல்லாமல் தவிக்குதடி. உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ. கண்ணம்மா என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. வெகு தூரம் கூட்டி செல்லடி, பன்னிசையில் பாடங்கள் மாற்றி சொல்லடி. கண்ணி உந்தன் மனக்கூண்டில் என்னை தள்ளடி, கண்ணசைத்து அங்கேயே வைத்துக் கொள்ளடி. மந்திரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தால் விந்தைகளை ஏராளம் சொல்லித் தருவேன். உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும்.
கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. It's me once again. Radio Tamila FM. இளையராஜா எஸ் ஜானகியின் குரலில் சூப்பர் பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சியோடு இளையராஜாவின் இசையில் ஒளி தோய்ந்திருக்கிறது பாடல் நிகழ்ச்சியை சந்தோஷமும் உற்சாகமும் நிறைந்து கொண்டிருக்கையில் ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு வந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நிகழ்ச்சியில் நான் வேகமாக ஒரு சில பேரை இணைத்துக் கொள்ள போகிறேன். தொடர்ச்சியாக பாடல்களோடு நான் ஏராளமான சொந்தங்களை எடுத்துக் கொள்ளலாம். பாஸ்கர் பாபா வந்திருக்கிறார், ஸ்ரீகர் கமெண்ட்ஸ் வந்திருக்கிறார், ஜெயலட்சுமி கோவிந்தன் வந்திருக்கிறார், ஸ்ரீகர் கமெண்ட்ஸ் வந்திருக்கிறார், அம்மு வந்திருக்கிறார், நைஸ் சொல்லியிருக்கிறார், அதே முகமது வந்திருக்கிறார், ஃபேவரட் சாங் சொல்லியிருக்கிறார், ஜெட்வேகத்தில் வந்திருக்கிறார், ராஜு வந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார், நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கிறார். இன்னும் பல சொந்தங்களோடு வந்து இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சூப்பரான தமிழர்களின் பாரம்பரிய ஒரு பண்டிகையான தீபாவளி பண்டிகையை கொண்டாடி சந்தோஷமாக வந்திருக்கிறோம். இன்றைய நாள் ஞாயிறு விடுமுறை தினம். அந்த சந்தோஷத்தோடு இரண்டு சந்தோஷம். விடுமுறை தினத்தில் நீங்கள் எல்லோருமே இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். விடுமுறை தினத்தில் வீடு உற்சாகமாக இருந்து கொண்டிருப்பீர்கள். அதே நேரத்தில் ஒரு சில பேர் ஒரு சில நாடுகள் லாக்டவுனில் இருப்பீர்கள். லாக்டவுனில் இருந்தாலும் நேற்றைய நாளில் நீங்கள் சிறப்பாகவே தீபாவளியை கொண்டாடியிருப்பீர்கள். நிறைய போட்டோக்களை சமூக வலைதளங்களில் அள்ளி தெரிந்திருந்தீர்கள், பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே கடந்த வாரத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது என்று சொல்லியிருந்தேன். 5 டிஃபரண்ட் போட்டோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் ஒரு வித்தியாசமான 5 போட்டோக்களை எல்லாம் இணைத்து சமூக வலைதளத்தில் தெரிவிக்க விட்டிருந்தார்கள் முக புத்தகத்தில். அதையெல்லாம் கடந்து வந்திருப்பீர்கள். நீங்களும் பதிவேற்றியிருப்பீர்கள். இன்றைய நாளில் இந்த விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம். அழகு சம்பந்தமான விடயத்தை இதனோடு இணைத்து உங்களோடு நான் இன்றைய நாளில் பேச போகின்றேன். உங்கள் நண்பரை பலர் ஆற்றியனா என்னோடு நீங்கள் சந்தோஷமாக தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். 3 மணி தொடக்கம் 6 மணி வரை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு என்னோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். www.radio tamil இணைய முகவரியூடாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வாட்ஸ்அப் பைபர் இலக்கத்தின் வாயிலாக 0094744647 வாட்ஸ்அப் பைபர் இலக்கத்தின் வாயிலாக எங்களுடைய ஃபேன் பேஜில் லைவ் வீடியோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லைவ் வீடியோனோட உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நிகழ்ச்சியோடு இன்பாக்ஸ் செய்யலாம். நிகழ்ச்சியில் அழகான பாடல்களோடு தான் நான் உங்களோடு இணைந்து கொள்ள போகின்றேன். நீ எங்கே
வாரத்தில் ஒரு வரவு வணக்கம் தமிழா. அப்புறம் வியப்பூட்டும் விந்தை தகவல்களோடு அன்றாடம் வெளிவரும் இலங்கை, இந்திய மற்றும் உலக செய்திகளோடு. அதுக்கப்புறம் அடியே நாங்கெல்லாம் பல சொல்லிக்காரங்க. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம். நாங்கெல்லாம் வாடிப்பட்டி சந்தையில வம்பளுக்கு வத்தலை உண்டு சந்தையில யாழை விட்டு போறவளுக எங்க கிட்டேவா. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், உங்களை காப்பாத்திக்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை உங்கள் ஆர்ஜே விதுஷாவுடன் வணக்கம் தமிழா. ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் தீபாவளியை கொண்டாடி வந்திருந்தோம். தீபாவளி என்று சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம். என்னன்னு சொன்னால் இந்த பட்டாசுகள் கையில் பிடித்திருக்கலாம், பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா அப்படின்னு எல்லாம் சொல்லி பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இன்றைய நாளில் சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருப்பீர்கள். நேற்றைய தீபாவளியில் நல்ல சாப்பாடு எல்லோருக்குமே கிடைத்திருக்கும். அது மட்டுமல்ல, சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு சில பேர் தல தீபாவளியை கொண்டாடி இருப்பீர்கள். உதாரணத்துக்கு, அதாவது கல்யாணம் செய்து முதலாவதாக வருகின்ற தீபாவளியை தல தீபாவளி என்று சொல்வார்கள். அந்த தல தீபாவளியை சிறப்பாகவே கொண்டாடி இருப்பார்கள் இந்த புதுமையான தம்பதிகள். உதாரணத்துக்கு இந்த தீபாவளி கொஞ்சம் எல்லோருக்குமே ஒரு கலக்கத்தை கொடுத்திருக்கின்றதோ என்று எனக்கு என்ன தோணுது. என்ன சொன்னால், அவ்வளவு தூரம் சிறப்பாக கொண்டாட முடியாமல் இந்த கோவிட்-19 கொஞ்சம் எல்லோரையுமே கட்டுப்படுத்தி இருக்கின்றது. வீடுகளிலே அதை கொண்டாடுவதற்கு ஏற்ற வகையில் தான் நேற்றைய நாளில் இருந்திருக்கின்றது. நிறைய பேருக்கு உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தவரை இருந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த தீபாவளியை ஏற்றி சந்தோஷம் மகிழ்ந்திட எல்லோருமே கொண்டாடி இருக்கின்றதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கின்றது. அதை சமூக வலைத்தளங்களில் தான் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் நாங்கள் இந்த விடயத்தை பற்றி நிறைய பேச போகின்றோம். இந்த 5 டிஃபரண்ட் போட்டோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் 2 ஆகியிருந்தது. அதுவும் இலங்கை போன்ற நாடுகளில் அதிகமாக 2 ஆகி இருந்தது. அது வெளிநாடுகளிலும் ஒரு ரெண்டிங்காக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நிகழ்ச்சியில் நாங்கள் அது பற்றி தான் பேச போகின்றோம். அது பற்றி பேசுகின்ற போது அழகு சம்பந்தமாக இணைந்து கொண்டு பேச போவதாக சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்ட நேர் சொந்தங்களையும் இப்பொழுது ஒரு சில பேரை இணைத்துக் கொள்ள போகின்றேன். யார் யார் வந்திருக்கின்றார்கள் என்று இனிய மாலை வணக்கம் சொல்லி இருக்கின்றார். குமாரவேல் ரோஜா வந்திருக்கிறார். அடுத்து சந்தகாசி வந்திருக்கிறார். ஹாய் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இன்னும் பல நேர் சொந்தங்கள் இப்பொழுது எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சியோடு உங்களோடு இணைந்து கொள்வேன். தொடர்ந்தும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நீங்கள் இணைந்திருக்கும் போது உங்களுடைய கருத்துக்களை 0094779864 வாட்ஸ்அப் இலக்கத்தின் வாயிலாக இன்பாக்ஸ் செய்யலாம். போல தீ போல மான் போல மழை போல வந்தாய், காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தாய். கனவுக்குள் அல்ல, கற்பனை அல்ல, வரமாக சுரமாக உயிர் பூவின் தவமாக வந்தாய். அடி பிரிய சக்கி சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா கிள்ளி விடவா, அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா, எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா. பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறாய், வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறாய். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியின் உலகம் பூக்கள்
பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அடி பிரிய சகி சொல்லிவிடவா, அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா, எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா. புன்னகையே போதுமடி, பூக்கள் கூட தேவையில்லை. கண்ணக்குழி அழகிலே தப்பித்து போனதாருமில்லை. சோழியை போலவே தோழினி சிரித்து சோதனை போடுகின்றாய். நாழிகை நேரத்தில் தாழித்த மனதில் சாவியை போடுகின்றாய். 1,000 கோடிகள் யுத்தங்கள் சந்திக்க துணிவும் இருக்குதே. உன் பார்வைகள் மோதிட காயங்கள் கண்டிட இதயம் நொறுங்குதே. அடி பிரிய சகி சொல்லிவிடவா, கொஞ்சம் கவிதையா கிள்ளிவிடவா, அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா, எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா. It's me once again. Radio Tamila. சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கையில் எங்களோடு இன்னும் பல சொந்தங்கள் வந்து இணைந்து கொண்டு சொல்லி இருக்கின்றார்கள். அண்ணா நிகழ்ச்சி நன்றாக இருக்கின்றது, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் குருபரன் வந்து சொல்லி இருக்கின்றார், அண்ணா நேற்று அட்டகாசமாக தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தேன் அண்ணா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். சந்தோஷமான விடயம். ஒரு சில பேர் சமூக வலைதளங்களில் தெரிவிக்க விட்டதை காணக்கூடியதாக இருந்தது சொன்னால், அந்த மிமிஸ் கிரியேட்டர்கள் ஒரு சில பேர் தெரிவிக்க விட்டிருந்தார்கள். அதாவது விவேகினுடைய புகைப்படத்தோடு தீபாவளி செலவுகளை பார்க்கின்ற பொழுது நரகாசுரனை வதம் செய்யாமல் விட்டிருக்கலாமோ என்று எண்ண தோணுகின்றது அப்படின்னு எல்லாம் சொல்லி சமூக வலைதளங்களில் பரவி இருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் அது பொருந்தாது என்று எனக்கு ஓரளவுக்கு தெரிந்தது. ஏனென்று சொன்னால், நேற்றைய தினம் இந்த COVID-19 காரணமாக அநேகமான பேர் வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இதன் காரணமாக இந்த வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தால் எங்களுடைய பெண்களாகட்டும், எங்களுடைய சின்ன சிறுவர்களாகட்டும் இந்த ஆடைகளை உடுத்துக் கொள்வதில் அலாதி பிரியத்தை காட்டவர்கள். இந்த ஆடைகளை அதிகமாக விலை கூட வேண்டி உடுத்துக் கொள்வதற்கும் அதத்தில் வித்தியாசமாக உடுத்துக் கொள்வதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் தங்களுக்கு எதிரானவர்களுக்கும், அதாவது தங்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிரானவர்களுக்கும் தாங்கள் சிறப்பாக இருக்கின்றோம் என்று காட்டுவதற்காகத்தான் அன்றைய நாளில் அதிகமான விலை கூடிய இந்த உடுப்புகளை எல்லாம் அணிந்து கொள்வார்கள். ஆனால் நேற்றைய தினம் வெளியில் போக முடியாத ஒரு நிலைமை என்னன்னு சொன்னால், COVID-19 பிரச்சனை காரணமாக வெளியில் உலாவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அவ்வளவு தூரம் அவர்கள் இந்த ஆடைக்கு செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு சில இடங்களில் லாக்டவுன் இல்லாத இடங்களில் அவர்கள் அவ்வளவு தூரம் வெளியில் நடமாடியதை காணக்கூடியதாக இருந்தது. அது ஒரு சிறப்பான விடயம். அவர்களுக்கு கிடைத்த ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட நேர் சொந்தங்களை இணைத்துக் கொள்ள போகிறோம். ஒரு சில பேர் நிகழ்ச்சியில் என்னுடைய கருத்தை இணைத்துக் கொள்ளவில்லை அண்ணா அப்படின்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். யாருன்னு சபாரி சோகுமார் வந்திருக்கார், நிறைய ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கிறார் பொன்னம்பலம் கிருபா வந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இருக்கின்றார். பார்த்திபன் டி சொல்லி இருக்கிறார், ஒரு காலத்தில் இலங்கை ஒலிபரப்பு பாடலுக்காக ரேடியோவின் முன் உட்கார்ந்து இருந்த காலம் போய்விட்டது. இப்பொழுது இதை கேட்கும் போது அந்த ஞாபகம் வருகின்றது. உண்மையில் ஒரு சிறப்பான விடயத்தை எங்களோடு பயந்து கொண்டிருக்கிறார். இலங்கை வானொலிக்கு அந்த காலங்களில் அவ்வளவு தூரத்துக்கு ரசிகர்கள் இருந்தார்கள். அதே போல் இப்பொழுது ரேடியோ தமிழாவுக்கும் நிறைய ரசிகர்கள் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குமாரவேல் ராஜா வந்திருக்கிறார். இனி மாலை வணக்கம் ராணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல சொந்தங்கள் எங்களோட நிகழ்ச்சியோடு தங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களோடு.
வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தொட இந்நாள் ஒன்றானது வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் பொட்டுமா இந்த பூ சின்ன பூ கன்னி போகும் கன்னிப்பூ வந்துதான் வந்துதான் கட்டுமா என்னை மீண்டும் கொஞ்சம் தோண்டும் நாடல் போல தேகம் தன்னில் நாணம் என்னம்மா வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் மன்னன் சொல்லும் கவி மங்கைக்கது காதல் நிலாம்பரி அம்மம்மா அப்பப்பா இந்த தரும் காலங்கள் எட்டிக்கும் என்றைக்கும் எட்டிக்கும் மங்கை நீ கங்கை நீ வெண்ணிலவின் தங்கை நீ உன்னைத்தான் என் கண்கள் சந்திக்கும் எந்த ஜீவன் கொஞ்சம் தேவன் உன்னை என்று வேறும் இங்கு யாரும் இல்லையே வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் தமிழர்களே, தமிழால் ஒன்றிணைவோம். ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே. இது ரேடியோ தமிழா FM.
வீக்கெண்ட் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு நீங்கள் நாங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்களின் பரவிப்பாளர் ஆட்சியரனாவோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் சொந்தங்களே, நேரம் சரியாக 4:08 இரண்டாவது மணித்தியாலத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இரண்டாவது மணித்தியாலத்துக்கு நாங்கள் வந்தபோது இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்ற விடயம் என்று சொன்னால், இந்த சமூக வலைதளங்களில் ஜாம்பவான முகப்புத்தகத்தில் கடந்த வாரத்தில் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்காக இருந்தது. 5 டிஃபரண்ட் போட்டோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி இலங்கை வாழ் மக்கள் அதிகமாகவே தங்களுடைய முகப்புத்தகத்தில் ஷேர் செய்திருந்தார்கள். அதே உலகமெங்கும் வாழ்கின்ற மக்களும் ஷேர் பண்ணியிருந்தார்கள். யாரோ ஒருவர் செயற்படுத்திவிட அதையே பின்பற்றி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான சம்பவமான போட்டோக்களை 5 இணைத்து பதிவேற்றியிருந்தார்கள். 5 முக்கியமான போட்டோக்களாக இருந்தது. ஆனால் அதில் நான் கண்டுகொண்ட விடயம் என்னன்னு சொன்னால், அந்த டிஃபரண்ட் போட்டோ சேலஞ்சில் தங்களுடைய திருமண போட்டோவை ஒரு சில பேர் இணைக்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், திருமணம் ஆகாதவர்கள் இணைக்க மாட்டார்கள் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சில திருமணமானவர்கள் கூட அதில் இணைக்கவில்லை. அதுதான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வைத்தது. இன்று அதை பற்றி தான் பேச போகின்றோம். அதனோடு சேர்த்து அழகையும் பற்றி உங்களோடு சந்தோஷமாக இணைந்து கொள்ள போகிறேன். மனத்தியாலத்தின் முதலாவது பாடலை நாங்கள் கேட்க போகின்றோம். கேட்கின்ற நேரம் சரியாக 4:09. மணித்தியாலத்தின் முதலாவது பாடல். நீநாதஸ்வரம் போல வந்தா நீநாதஸ்வரம் போல வந்தா நாபிக்கமலம் நானா நீ 7 ஸ்வரம் போல வந்தா 8 ஸ்வரம் நானா 8 ஸ்வரம் நானா
வாரத்தின் முதல் பாடல் கேட்டீர்கள். சந்தோஷமும் உற்சாகம் தந்து கொண்டிருக்கின்ற இணைய முதல்வனோடு நீங்களும் நாங்களுமாய் இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக பாடல்களோடு இணைத்துக் கொள்ள போகின்றோம். நிகழ்ச்சியில் நாங்கள் 5 டிஃபரண்ட் லுக் சேலஞ்ச் பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்கள் ரண்டிகாக நேற்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக அடுத்தது கடந்த வாரத்தில் இருந்தே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் போடுவோம் இல்ல அப்படி என்றெல்லாம் சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு இளைஞர்கள் தொடக்கம் யுவதிகள் தொடக்கம் முதியவர்கள் வரை சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் சமூக வலைதளத்தில் இருக்கின்ற அனைவருமே இந்த 5 டிஃபரண்ட் லாக் சேலஞ்ச் முகப்புத்தகத்தில் பதிவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய ஒவ்வொரு வித்தியாசமான புகைப்படங்களை. இந்த புகைப்படங்களில் திருமண வைபவம் சம்பந்தமான ஒரு சில புகைப்படங்களை அங்கு இணைத்துக் கொள்ள முடியாததை சில பேர் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த போட்டோ என்று சொன்னால் நாங்கள் அது பற்றி முதல் பேசலாம். எங்களுடைய நினைவுகள் ஒரு நிகழ்ச்சி ஒன்றாகட்டும் ஒரு சம்பவம் ஒன்றாகட்டும் நடந்ததை பின்னாட்களில் நாங்கள் பார்ப்பதற்கும் அதை நினைவூட்டுவதற்குமாக இந்த போட்டோ உதவுகின்றது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் அந்த காலத்தில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் படம் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக இருந்த புகைப்படங்கள் எல்லாம் இப்பொழுது கலராக மாற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள் கூட ஓரளவுக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காலங்களில் நாங்கள் அநேகமான புகைப்படங்களில் கலர் புகைப்படங்களாகவே எடுக்கிறோம். அதே நேரத்தில் கலர் புகைப்படங்களாக எடுக்கின்றதை சமூக வலைதளங்களில் நாங்கள் 3D-யாக முப்பரிமாணத்தில் கூட வெளியிடுகின்றோம். அதை போட்டோஷாப் செய்து மிகவும் சிறப்பாகவும் வெளியிடுகின்றோம். இப்படி போட்டோ என்பது இப்பொழுது மிகவும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக இன்றைய நாளில் சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாக நிறைய விடயங்கள் உங்களோடு நான் பேச போகின்றேன். நீங்கள் என்னோடு சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கூட தருவதற்கு தயாராகின்றேன். சந்தோஷமாக என்னோடு தொடர்ந்து முடிந்திருங்கள். சோளக்கொல்ல காட்டுக்குள்ள சுத்துற தும்பியே நான் வரவ ஒன்ன நம்பியே. சோளக்கொல்ல காட்டுக்குள்ள சுத்துற தும்பியே நான் வரவ ஒன்ன நம்பியே. மார்கழி பனி போலே நான் உன்னை தொடலாமா? மாறிடும் ஜென்மம் தோறும் சேர்ந்திட வரலாமா? மனசும் சிறகை விரிக்கும் உல்லாசமா? சோளக்கொல்ல காட்டுக்குள்ள சுத்தர தும்பியே நான் வரவா ஒன்ன நம்பியே. மஞ்சளும் மாலையும் வரும் கை விரல் மங்கள குங்குமம் தரும் மெய் உடல் உயிரில் கலந்து விடும் மனதில் மயக்கம் என்னவோ. இடைவெளியே இனி இல்லையே நாம் இணைந்தார். சோளக்கொல்ல காட்டுக்குள்ள சுத்தர தும்பியே நான் வரவா ஒன்ன நம்பியே. மலர் கனிய கனிய புது ஜனனம் உதயம் அல்லவா. தொடரும் இனி என்
மனசும் மனசும் சிறகை விரிக்கும் உல்லாசமா சோளக்குள்ள காட்டுக்குள்ள சுத்துற தும்பியே நான் வரவா உன்ன நம்பியே உங்கள் ரேடியோ தமிழா FM-இல் உலகின் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடு தேசங்களை தாண்டி உங்கள் இல்லங்கள் தோறும் வீசும் தேச காற்று. வார நாட்களில் ஐரோப்பிய நேரம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை தேச காற்று. காதல் பாடல். உடலும் இந்த உயிரும் உனக்கு அர்ப்பணம். உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். நாடெல்லாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம். கண்களின் பார்வையோ காமனின் சீதனம்.
தேகம் என்பது கோயில் சிற்பமா, கூந்தல் என்பது நாக சர்ப்பமா, உந்தன் மூச்சிலும் இந்த வெப்பமா, ஓர பார்வையில் 100 அர்த்தமா. தேவமல்லிகை பூத்து நின்றதா, காதல் தேன்மழை ஊற்றுகின்றதா, நீராடும் வேளை வந்ததா. உடலும் இந்த உயிரும் உனக்கே அர்ப்பணம், உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். உந்தன் கண்களால் நானும் பார்க்கிறேன், உந்தன் பாடலை எங்கும் கேட்கிறேன். உந்தன் மூச்சிலே மூச்சு வாங்கினேன், உன்னை எண்ணியே மண்ணில் வாழ்கிறேன். இன்னும் 1000 ஜன்மம் வேண்டுமே உந்தன் காதலின் சொந்தம் வேண்டுமே. நீதான் நீதானே என்றும் வேண்டுமே. உடலும் இந்த உயிரும் உனக்கே அர்ப்பணம், உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். நாடெல்லாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம், கண்களின் பார்வையோ காமனின் சீதனம். காதல் பாடல்